பெண்களுக்கான தேர்தல் வாக்குறுதிகளை தாவேகா அறிவிச்சிருக்கு. அதாவது பெண்களுக்கு மாதம் 2500 பெண்கள் எந்த மூலையிலேருந்து எந்த மூலையில் பேருந்து ஏறினாலும் பேருந்து இலவசம் அப்படின்னும், அதே போல் மாணவிகளுக்கு வருடத்திற்கு 15,000 அப்படின்னு சொல்லியும் தாவேகா அறிவிச்சிருக்கு. இந்த தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை தாவேகாவும் கொடுத்துருக்கு. இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். திமுகவுடைய திட்டங்களை தான் அவரும் காப்பி பேஸ்ட் பண்ணுறாங்க. 2021 தேர்தலில் திமுக மகளிருக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை தருவோம்னு சொன்னாங்க. அன்னைக்கு எதிர்த்து போட்டியிட்ட எடப்பாடி சொன்னார் இது சாத்தியமே இல்லைன்னு சொன்னார். ஆனால் இன்றைக்கி அதே எடப்பாடி திருப்பி சொல்கிறார் திமுகவுடைய அதே மகளிர் உரிமை தொகை நாங்களும் 2000 தருவோம்னு சொல்கிறாரு. அதே மாதிரி தான் இது முடியாது, யார் முடியாதுன்னு சொன்னாங்களோ அவங்கெல்லாம் இது முடியும்னு சொல்லி தராங்க. திராவிட மாடல் அரசு இந்த மகளிர் உரிமை தொகை அனௌன்ஸ் பண்ண பிறகு தான் இந்தியாவே இதை நடைமுறைப்படுத்துது. எல்லா மாநிலத்திலுமே நடைமுறைப்படுத்திட்டு வராங்க. ஆக இதுக்கு முன்னுதாரணம் திராவிட முன்னேற்ற கழகம் தான். பேரறிஞர் அண்ணா அவர்கள் 1 ரூபாய்க்கு படியரிசி திட்டத்தை அவருடைய கனவு திட்டம் அதை கலைஞர் நிறைவேற்றும் போது இதே ஜெயலலிதா அம்மையார் சொன்னாங்க இந்த திட்டத்தை திமுகவில் நிறைவேற்ற முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் கலைஞர் அவர்கள் ஒரு கிலோ அரிசி 1 ரூபாய்க்கு அந்த 1 ரூபாய் அளவில் ஒரு படி அரிசி கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு மீண்டும் ஜெயலலிதா நான் விலையில்லாத அரிசி தருவேன்னு சொன்னாங்க. ஆக திமுக செஞ்ச பிறகு தான் இது சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு சொல்லி எல்லாருமே உணர்றாங்க. ஆக இதுக்கு தந்தை திமுக தான். இந்த திட்டங்களுக்கெல்லாம் தாய் யாருன்னு சொன்னால் திமுக தானே. திமுக போட்ட திட்டங்களை இவங்க காப்பி பேஸ்ட் பண்ணுறாங்க. அவங்களால நடத்த முடிஞ்ச பிறகு இதை நாங்களும் நடத்துவோம்னு சொல்லி. அதுக்கு முன்னாடி அவங்கெல்லாம் பயந்தாங்கல்ல, இதெல்லாம் நடத்த முடியாது, இதெல்லாம் கொடுக்க முடியாது, 1000 ரூபா உரிமை தொகை கொடுக்க முடியாது, அரிசி கொடுக்க முடியாது, கலர் டிவி வண்ண தொலைக்காட்சி கொடுக்க முடியாது, இதெல்லாம் எல்லாரும் பயந்தாங்க. ஆனால் அதெல்லாம் திமுக நிறைவேற்றியிருக்கு. இலவச பஸ் தான். இலவச பஸ் நீங்கள் தானே கேலி கிண்டல் பண்ணீங்க. ஓசி பஸ்ஸு நாங்கள் எங்களுக்கு தேவையே இல்லைன்னு சொல்லி விஜய் கட்சிக்காரர்கள்லாம் பேசினீங்கள. இப்போ எப்படி இங்கிருந்து குமரி வரையும் போகிறதுக்கு பஸ் உங்களால் ஃப்ரீயாக தர முடியும்? அது எப்படி தர முடியும்? இவங்க அரசுக்கு ஆட்சிக்கு வந்துடுவாங்கன்னு நினைக்கிறாங்களா? அத்தைக்கு மீசம் முளைச்சாதான் சித்தப்பா. கண்டிப்பாக தாவேக்கெல்லாம் ஜெயிக்கவே முடியாது. திமுக மட்டும்தான் மீண்டும் இந்த தேர்தலில் வெற்றி பெறும். ஆமாம், உண்மை. ஓசி பஸ் வேணான்னு சொல்லி தான் எல்லாமே கண்டனம் பண்ணாங்க. ஆனால் இவர் எல்லா பஸ்லேயும் ஃப்ரீங்கிறாரு. அதனால ஆமாம், தமிழ்நாட்டில் எந்த பஸ்ஸில் எங்கே ஏறினாலும் நாங்கள் இலவசம் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் எப்படி நடத்த முடியும்? நஷ்டம். ஆல்ரெடி இந்த சாதாரண கட்டணத்துக்கே நஷ்டத்தில் ஓடிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது எங்கே ஏறினாலும் பெண்களுக்கு இலவசம் அப்படிங்கிறது சாத்தியப்படாதுங்க. 100% சாத்தியப்படாது. அப்படி ஏற்பாடு பண்ணி கொடுத்தா கூட இது வாய்ப்பில்லை. ரொம்ப கவர்மெண்ட் ரொம்ப பாதிச்சிருக்கு. இதான் ஒன்று. ஓட்டு சேகரிக்கிறதுக்காக கொடுத்துருக்கேன்றாரு. வேறு என்ன இருக்குது? இவர் கொடுக்காம இருந்திருக்கலாம். நான் கல்வி தருவேன், வீடு தருவேன், அது தருவேன்னாரு. கடைசியில் இவரும் அதே மாதிரி அவங்கள மாதிரி ஆகிட்டார். இதுதான் விஷயம். இவர் வந்திருக்கவே வேணாம், நிம்மதியாக நடிச்சுன்னு இருந்திருக்கலாம். தொல்லை இல்லாத இருந்திருக்கோம் எல்லாருக்கும். அதை சேர்த்து வச்சு எல்லா வேலையும் பார்த்து வரவே வேணாம் தான் எல்லாருமே நினைக்கிறோம். இதுதான் விஷயம். வந்தாலும் வர முடியாது. இதுதான் விஷயம். வரவும் விட மாட்டாங்க. அதை ஃபாலோ பண்ணுறாங்க உண்மையிலேயே. அது கரெக்டு தான். பிகாஸ் இந்த ஐடியாலஜி எங்கேருந்து வருது? பழைய கட்சிக்கிட்ட இருந்து தான் வருது. இப்போ அம்மா உணவகம் யார் ஆரம்பித்தார் இல்லையா? ஸோ இப்போ இவர் குழந்தைங்களுக்கு மீல்ஸை காலையில் கொடுத்தாரு, காலை உணவு திட்டம் கொடுத்தாரு. அதில் எத்தனை குழந்தைங்க சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு போகுது. ஸோ எல்லாருமே கொடுக்குறது எதுக்காக? அந்த பெனிஃபிட்ஸ் அந்த யூசர் எண்டுக்கு போகணுன்னு தான். ஸோ அதனால் கொடுத்தா நல்லது தானேப்பா. யார் கொடுத்தா என்ன? பெண்களுக்கு யார் செய்தால் என்னப்பா? மக்களுக்கு என்ன செய்தால் என்னெல்லாம்? எல்லாருமே வரி கட்டுறாங்க. வரி கட்ட முடியாதவங்க, படிக்க முடியாதவங்க, வயசானவங்க, மெடிக்கலி ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாருமே யார் வந்தாலும் சர்வீஸ் பண்ணிட்டோமேப்பா. சொசைட்டி தானே. ஸோ அதனால் நம்ம இனிமேல் வர காலகட்டத்தில் எந்த கட்சி வந்தாலும் நல்லபடியாக ரூல் பண்ணி நல்லபடியாக மக்களுக்கு ரீச் ஆகிற மாதிரி வந்தால் நமக்கு நல்லது தான். அந்த நேரத்தில் நமக்கு தெரியும் இப்போ இவங்க இந்த அளவுக்கு நம்மளை நல்லா கொண்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு. டிஎம்கே இருந்தாலும் எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காங்க. அப்போது ஃபஸ்ட்டு பெர்ஸ்பெக்டிவ் என்ன? அப்போ அவங்க என்ன நினச்சிருக்காங்க? இலவசம் இல்லாமல் ஒரு மனிதனுக்கு ஒரு தொழிலில் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வருமானம் வரக்கூடிய ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்கலான்னு முதல்ல நினச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அத்தனை பேருக்கும் பண்ண முடியாது, சரி அட்லீஸ்ட் இதை கொடுத்து அவங்கள கொஞ்சம் தூக்கலான்னு கூட சொல்லியிருக்கலாம். இது ஒருத்தரோட கான்செப்ட் கிடையாது. இப்போ விஜய் எடுத்துக்கிட்டாலோ இல்லை இப்போ டிஎம்கே எடுத்துக்கிட்டாலோ ஏடிஎம்கே எடுத்துக்கிட்டாலோ அந்த குழு எல்லாருமே சேர்ந்து தான் பிளான் பண்ணியிருக்காங்க. மேபி அதனால் அவங்க சேஞ்ச் ஆகிட்டாங்க. ஸோ அது நம்ம குற்றமாக நம்ம நினைக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ரிசல்ட் யார்கிட்ட போக போகுது? மக்களுக்கு தான் போக போகுது. யார் எது கொடுத்தாலும் இப்போ இலவச பேருந்து
இலவச பேருந்து இது வந்து ஃபீமேல்ஸ்க்கு கொடுத்தாங்க. டிஎம்கே வந்து ஈவன் ஃபார் மேல்ஸ் கூட கொடுக்குறாங்க. நிறைய பேருக்கு டிக்கெட் கூட எடுக்க முடியாமல் எத்தனை பெரியவங்களாம் கஷ்டப்படுறாங்க. ரிட்டையர்டான பீப்புளோ வீட்டுக்காக கடன் பட்டு அவங்க கையில் ஒரு 10 ரூபா 20 கூட இல்லாமல் எத்தனையோ ஜென்ஸ் வந்து வேலை தேடி போகிறதுக்கோ இல்லை ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கோ கஷ்டப்படுறவங்களாம் இருப்பாங்கப்பா. எனக்கு ஒரு 10 ரூபா கொடுப்பா, ரோட்டில் போகிறவங்க கேட்பாங்க. ஐயா பஸ்ஸில் போகிறது எனக்கு காசு இல்லை, ஒரு 10 ரூபா கொடுங்க, நான் பஸ்ஸில் போய்க்கிறேன்னுவான். இல்லைனா நம்ம பைக்கில் போனோன்னா அவர் கொஞ்சம் அது வரைக்கும் என்னை ட்ராப் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மக்கள் இருக்காங்க. ஸோ அதை நினச்சி கூட ஏடிஎம்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இவங்களுக்கும் கொஞ்சம் இன்னும் ஃபார்வர்ட் திங்கிங்காக கூட இவங்க நினச்சிருக்கலாம். இல்லை, அந்த விஷயத்தில் வந்து பெண்களுக்கு வந்து அவர் முன்னுரிமை தர்றது வந்து ஒரு ஜோக்காக தான் இதை எடுக்கணும். எப்படி காரணம் கேட்டிங்கன்னா, முதல்ல வந்து டிரான்ஸ்போர்ட் வந்து நஷ்டத்தில் தான் போயிட்டுருக்கு. டிரான்ஸ்போர்ட்டில் பணி செய்கிறவர்களுக்கு பல பேருக்கு வந்து சம்பளம் முழுமையாக போய் சேர்றதில்ல. அவங்க வேலை செஞ்சு ரிட்டையர்மெண்ட் ஆன அப்புறம் அவங்களுக்கு பேமெண்ட்டே இன்னும் தரலங்கிறது தான் ஒரு புகாராக பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம்னா நிறைய இலவசங்கள். ஆல்ரெடி வந்து பெண்களுக்கு வந்து சாதாரண பஸ் கட்டணம் வந்து இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவர் வந்து இப்போ எந்த பஸ்ஸில் ஏறினாலும் உங்களுக்கு வந்து இலவசம் அப்படின்னு சொல்லும்போது டிரான்ஸ்போர்ட் வந்து முழுமையாக பாதிக்கும். ஒன்று. ரெண்டாவது, இந்த 1000 ரூபாவும் அப்படி தான் வெளியில் வாங்கி கடன் வாங்கி தான் இந்த 1000 ரூபா வந்து பெண்களுக்கு இலவசமாக இந்த அரசு கொடுத்துட்ருக்கு, ஆளுங்கட்சி கொடுத்துட்ருக்க தவிர, இப்போ இவர் சொன்ன மாதிரி 1வது படிக்கிறது வந்து +2 படிக்கிற வரைக்கும் பிள்ளைகளுக்கு வந்து வருஷத்துக்கு 15,000 ரூபா தரங்கிறது அதுவும் சாத்தியப்படாது. இந்த கவர்மெண்ட்டில் வந்து பணமே கிடையாது, ஃபண்டே கிடையாது, இருப்பு கிடையாது. லட்சக்கணக்கான கோடி ரூபாய் வந்து கடனில் தான் இந்த கவர்மெண்ட்டை ஓடிட்டுருக்கு. அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து இவர் சொல்கிறது வந்து எதுவுமே சாத்தியப்படாதுங்க. ஏதோ ஒரு ஆர்வத்தில் சொல்லிகிட்ருக்கார், சினிமாவில் சொல்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்கார் தவிர, சினிமா வேறு, அரசாங்கம் ஆட்சிங்கிறது வேறு. அப்படி பண்ணும்போது இது வந்து வித்தியாசப்படுங்க. அது நம்ம நினைக்கிற மாதிரிலாம் கிடைக்கிறது வாய்ப்பு ரொம்ப கம்மி. 100க்கு 98% வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. இதுதான் உண்மை. ஸோ அதனால் திமுக நடைமுறைப்படுத்தக்கூடிய திட்டங்கள் எல்லாம் அவங்க சொன்னதெல்லாம் நடைமுறைப்படுத்துவாங்க. அது திமுகவுக்கு உரித்தான ஒரு இது பாணி. ஸோ ஆக திமுக எதை சொல்லுதோ அதை கண்டிப்பாக செய்யும். அதை தான் அன்னைக்கே கலைஞர் சொன்னார், நாங்கள் சொன்னதை தான் செய்வோம் ஆன்னு சொல்லி, சொல்வதை செய்வோம் சொல்லுவோம்னு சொல்லி கலைஞர் அவர்கள் சொன்னார். அதே மாதிரி ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாங்க. ஆக ஸ்டாலின் அவர்கள் எந்தெந்த திட்டத்தை நிறைவேற்றினாங்களோ அதே திட்டத்தை நாங்களும் நிறைவேற்றுவோம்னு சொல்லி எல்லா அரசியல் கட்சியும் தமிழ்நாட்டில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் விஜயும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. நாங்கள் 2500 தருவோம், 3000 தருவோம், 4000 தருவோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்கெல்லாம் ஆட்சிக்கு வர முடியாதுன்னது இவங்களுக்கு நல்லா தெரியும். அதனால் கதைங்களை அளந்து விட்டுட்டு இருக்காங்க. ஆமாம், அதுதான் இலவசம் வேணாம், இலவசம் தந்து ஏமாத்துறாங்க, இந்த அரசாங்கம் ஏமாத்துதுன்னு இவரே வந்து மேடைக்கு சொல்லிட்டு இருக்காரு. இலவசமே தரக்கூடாது, தந்தால் வந்து நான் தரமாட்டேன், நான் வந்து ஓட்டுக்கு பணம் தரமாட்டேன், இலவசம் எதுவுமே தரமாட்டேன் அப்படின்னு சொன்ன இந்த நம்பர் இப்போ இவரே வந்து பெண்களுக்கு நான் இந்த சலுகையெல்லாம் பண்ணுவேன், இதெல்லாம் சலுகை பண்ணுவேன்னு எப்படி எந்த விதத்தில் சாத்தியப்படும் அந்த விஷயத்தும். அதனால் அது வந்து உண்மை கிடையாது. அது வந்து பெண்களை வந்து அவர் கவரணும் அப்படிங்கிறதுனால வந்து இப்போ இவங்க பண்ணிகிட்ருக்கிற ஆட்சியில் செய்கிற சலுகைகள் வந்து பாதிக்கணுங்கிறதுனால தான் இவர் வந்து நிறுத்தி சொல்லிட்டு இருந்ததை வந்து இப்போ புதுசாக இவர் சொல்லிகிட்ருக்காரு. அதனால் வந்து இது வந்து அரசுக்கு வந்து அரசியலுக்கு வந்து இது சாத்தியப்படாது. அந்த மாதிரி வந்து அரசியல் ஆட்சி அமைப்புலேயும் வந்து அது நஷ்டத்தில் போகும்போது நன்மையில் கிடையாது. டிரான்ஸ்போர்ட்டுங்கிறதும் ஃப்ரீங்கிறதும் அது வேஸ்ட்டு தான், இலவசங்கிறது வேஸ்ட்டு. டோட்டல் இலவசம் பற்றி எதிர்த்தவர் நானும் இலவசம் தருவேங்கிறது சாதாரணமாக எல்லா அரசியல்வாதியும் சொன்ன மாதிரி இவர் சொல்லிட்டார்ல. அப்போ அவங்க மற்றவங்களுக்கு இவருக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? எல்லாம் ஒரே மாதிரியாக தானே ஆகிறாங்க. ஆட்சியில் வந்தால் நான் இது பண்ணுவேங்கிறது எப்படி சாத்தியப்படும்? அதானே மக்கள் கேட்பாங்க. நாளைக்கு இவருக்கும் அதே கேள்வி தான் கேட்பாங்க. அவங்க நஷ்டம் ஆயிடுச்சுன்னா இவர் தான் பாதிக்கும். இப்போது நமக்கு வந்து இங்கே ஒரு ஃபேமிலி இருக்குப்பா, ஏர்னிங் பர்சன் எத்தனை பேர் இருப்பாங்க? ஒரு அப்பாவோ ஒரு அம்மாவோ பசங்களும் இருப்பாங்க, படிக்கிற பசங்களாம் இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு நீடு இருக்கும். இப்போ இன்றைக்கி இருக்கிற சொசைட்டியில் நமக்கு பணம் தான் முக்கியம், ஒரு வேலை முக்கியம், யாராக இருந்தாலும் சரி. அது இப்போ கட்சிகள் வந்து பெரிய பெரிய கட்சிகள் 2 கட்சிகள் இருக்குது, டிஎம்கே ஏடிஎம்கே. இப்போ புதுசாக சில கட்சிகள் வராங்க. ஸோ எதை நோக்கி இவங்கெல்லாம் வராங்க? மக்களுக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ணணும்னு சொல்லிட்டு வராங்க. அப்போ இங்கே என்ன ட்ரெண்டு பார்க்குறாங்க? இந்த ட்ரெண்ட் என்னவா காட்டுறாங்க? இப்போ டிஎம்கே எடுத்துக்கிட்டால் என்ன ட்ரெண்டு காட்டுறாங்க, ஏடிஎம்கே எடுத்துக்கிட்டால் என்ன ட்ரெண்டு காட்டுறாங்க? மக்கள்கிட்ட என்ன போய் சேருது? இலவசம் தான் போய் சேருது. ஸோ இவங்க இலவசம் கொடுக்கலன்னா இவங்களை யாருமே வந்து ரெஸ்பெக்டே பண்ண மாட்டாங்கன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியில் கூட அவங்க சொல்லியிருக்கலாம். இப்போ இவர் கொடுக்குறது என்னன்னு தெரியல. அப்புறம் பிச்சைக்காரன் மற்றவங்களை சொல்லிட்டு இவங்க பிச்சை போடுறாங்களான்னு அர்த்தவங்களுக்கு. அது யாருமே 2000 எல்லாத்தையுமே இருக்குது. பெண்கள் ஒன்றும் இலவசமாக போகணுன்னு அவசியம் கிடையாது. எல்லாருமே காசு கொடுத்து போகலாம், ஒன்றும் பண்ணலாம். இது அரிசி விலையை குறைக்கலாம், பருப்பு விலையை குறைக்கலாம், எண்ணெய் விலையை குறைக்கலாம், அதெல்லாம் குறைக்கலாம்.
இபி குறைக்கலாம். ஓகேங்களா, இதெல்லாம் குறைச்சாலே போதும். இவங்க எதுவும் இலவசம் எதுவும் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. யார் பிச்சைக்காரன் கிடையாது உலகத்தில். எல்லாருமே ஓரளவுக்கு இல்லை லெஜிபிளாக தான் இருக்கிறாங்க. இதுதான் விஷயம். பெண்கள் வந்து தமிழ்நாட்டின் கண்கள். ஸோ பெண்களுடைய திட்டங்கள் வந்து நிறைவேற்றினாவே மாநிலங்கள் உடனே அந்த வளர்ச்சி பாதைக்கு போயிடும். ஸோ அதனால் பெண்களுக்கு நலத்திட்டங்கள் தீட்டுறது சரிதான். இதை கொண்டு வந்ததே திமுக தானே. பெண்களுக்கு நலத்திட்டங்கள் செய்யணும்னு சொல்லி கொண்டு வந்தது யார்? திமுக தானே. திமுக தானே இந்த 5 வருஷமாக செஞ்சுது. அதே திமுக இன்னைக்கு 2000 ரூபா கொடுக்குறேன்னு கண்டிப்பாக செய்வாங்க. ஆனால் இவங்களுக்கு அதாவது ஏதோ சொல்லுவாங்க, ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க. அது மாதிரி இவங்க வந்து இதை பார்த்துட்டு நாங்கள் அதிகமாக தருவோம், இப்படி தருவோம், அப்படி தருவோம்னு சொல்லி இவங்க வந்து சாத்தியம் இல்லாத விஷயங்களெல்லாம் சொல்லியிருக்காங்க. சாத்தியமான விஷயங்களை மட்டுமே திமுக சொல்லிட்டு இருக்கு. ஆனால் மீண்டும் திமுக தான் ஆட்சிக்கு வரும். மீண்டும் ஸ்டாலின் தான் தமிழக முதல்வராக பொறுப்பேற்பார்.